மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் கேட்டதில்லை. எங்கள் அண்ணன் சிஎம் விஜய் அவர்கள்ட்ட நான் ஒரு வேண்டுகோள் கேட்குறேன். என்ன அப்படின்னா, டீசல் பெட்ரோல் விலையை குறையணும், சிலிண்டர் விலை குறையணும், காய்கறி பழங்கள் விலை குறையணும், மல்லிகை சாமான் பொருட்கள் விலை குறையணும், தங்கத்தின் விலை குறையணும். அது இல்லாமல் இப்போது ரேஷனில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அரிசி, அந்த அரிசி வந்து நல்ல குண்டு குண்டாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழுக்காக இருக்கும். அந்த மாதிரி கடையில் விற்கிற மாதிரி சிப்பம் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரிசிகளை கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் எங்கள் அண்ணன் ஏராளமாக இன்னும் செய்வார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எக்மோர் சென்ட்ரல் போனோம் அப்படின்னா பயணிகள் வந்து ஒரே ஒரு ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது திருவாரூர், மன்னார்குடி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயினில் 2 ட்ரெயின் தான் இருக்குது. மத்திய அரசுக்கிட்ட சொல்லி இன்னும் 2 ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விடணும், நான் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே மக்கள் வந்து இலவசனும் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடிட்டு கல்லுக்கடை திறக்கணும் வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். ஏன்னா கல்லில் அந்த சாறு பார்த்தீங்கன்னா குடித்ததுக்கப்புறம் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும், ஹார்ட் பீட்டை வந்து நார்மலாக துடிக்க வைக்கும். ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும். எங்கள் அண்ணன் சிஎம் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதை செய்வார். நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் மக்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. இப்படிலாம் செஞ்சால் நம்ம நாடு, உண்மையாக சொல்கிறேன், வல்லரசு நாடாகும். நான் இதை நம்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்க?